முருங்கைக்கீரையின் பயன்கள். முருங்கைக்கீரையில் கால்சியம், பொட்டாசியம், விட்டமின்ஸ் ஏ, விட்டமின் சி ஆகியவை அதிக அளவில் இருக்குது. அதாவது பாலை விட 17 மடங்கு கால்சியமும், கேரட்டை விட 10 மடங்கு விட்டமின் ஏயும் முருங்கைக்கீரையில் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது இந்த முருங்கைக்கீரையில் தான். முருங்கைக்கீரை ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த அந்த கீரையை நம்ம டெய்லி எடுத்துக்கிறணும். அதாவது உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் சூடு தணியும். ஆஸ்துமா, மார்பு சளி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு முருங்கைக்கீரை சூப்பு நல்லது. முருங்கைக்கீரை மிகவும் நல்லது. பற்கள் வலிமை பெறவும், ஈறுகளில் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யவும், கண் சம்பந்தமான கோளாறுகளை சரி செய்யவும், இரும்புச்சத்து குறைபாடை சரி செய்யவும் இந்த முருங்கைக்கீரை பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அனைவரும் முருங்கைக்கீரையை பயன்படுத்தி நலமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.